Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் பார்க்க போறோம். So என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா color coding of a 4 band resistor or you can say how to read a resistor அப்படினு பார்க்க போறோம். ஓகேங்களா? So இது வந்து 4 band resistor. ஓகேங்களா? So 4 band அப்படினா நமக்கு எத்தனை இருக்கும்? ஒரு ரெசிஸ்டர்ல we have 1 2 3 4 bands மாதிரி இருக்கும். ஓகேங்களா? So இந்த ரெசிஸ்டர் என்ன டைப் ஆஃப் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க? through hole அப்படினு சொல்லுவாங்க. ஓகேங்களா? So இதுல first 2 bands என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா most significant bit. ஓகேங்களா? third one வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளையர், fourth one பாத்தீங்கன்னா டாலரன்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுல என்ன கலர் இருக்கோ அந்த ஒவ்வொரு கலருக்கு நமக்கு ஒவ்வொரு நம்பர் இருக்கு. ஓகேங்களா? சோ அதுதான் அதோட வேல்யூ. சோ பிளாக்கா இருந்தா 0, பிரவுனா இருந்தா 1, ரெட்டா இருந்தா 2, ஆரஞ்சா இருந்தா 3, yellowவா இருந்தா 4, கிரீனா இருந்தா 5, ப்ளூவா இருந்தா 6, வயலட்டா இருந்தா 7, கிரேவா இருந்தா 8, ஒயிட்டா இருந்தா 9. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒய்ஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகேங்களா? அது அப்படியே சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் டு ரிமெம்பர் இட். ஓகேங்களா? அதில் நமக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கும் ப்ரௌனும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிளாக்கு, செகண்ட் ஒன் ப்ரௌனாக இருக்கும். இதுதான் நமக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. இன்னொன்று ஜி ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது க்ரீன், லாஸ்ட் தான் கிரே வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் செகண்டுக்கும். ஸோ அந்த கலரை வச்சுட்டு அந்த டிஜிட்டை நம்ம என்னென்னு எழுதிடுவோம். ஓகேங்களா? தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர். ஸோ மல்டிப்ளையருங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? 10 பவரில் எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ என்ன நம்பரோ அந்த நம்பரை நம்ம 10 பவரில் எழுதுவோம். இதில் கோல்டுக்கு 0.1, சில்வருக்கு 0.01. லாஸ்ட் இருக்குது டாலரன்ஸ். ஸோ டாலரன்ஸ் அப்படிங்கிறது ப்ரௌனாக இருந்தால் 1%, ரெட்டாக இருந்தால் 2%, கோல்டாக இருந்தால் 5%, சில்வர்னா 10%. அதாவது அந்த டாலரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ அந்த வேல்யூ வேல்யூ வந்து முன்ன பின்ன இருக்கலாம். அந்த இவ்வளோ டாலரன்ஸில் கம்மியாக இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம். அதுதான் வந்து டாலரன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரௌன் கலர். ஸோ ப்ரௌன் நமக்கு என்ன 1. ஸோ 1 எழுதியிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் ரெட். ஸோ ரெட் பார்த்தீங்கன்னா 2. தேர்ட் ஒன் மல்டிப்ளை, இது வந்து ப்ரௌனு. ஸோ ப்ரௌனுங்கிறப்ப 10 பவர் 1 நமக்கு என்ன வரும்? 10 வரும். ஸோ 120 ohm. லாஸ்டா இருக்கிறது என்னன்னா கோல்டு. ஸோ இட் இஸ் 5%. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ரீட் அ ரெசிஸ்டர் ஆர் ஃப்ரம் த கலர் கோடிங் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.